பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நியத்து வைத்தல் என்பது எல்லா விதமான வணக்கங்களுக்கும் வாஜிபான கட்டாயமான ஒரு அம்சமாகும். நோன்பை பொறுத்தவரையிலும் இது கட்டாயமானதாக வாஜிபானதாக அமைகிறது. நியத் என்பதன் பொருள், அதாவது நோன்புக்கு நியத்து வைத்தல் அல்லது ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு நியத்து வைத்தல் என்பதன் பொருள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நடைமுறைப்படுத்துகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி இதனை செய்கின்றேன் என்று எண்ணம் கொள்ளுவதுதான் நியத் என்று நாங்கள் சொல்கின்றோம். நியத் இல்லாத போது, அதாவது நாட்டம் அல்லது எண்ணம் இல்லாத போது குறிப்பிட்ட அந்த செயல் வணக்கமாக அமைய மாட்டாது. உதாரணமாக, நோன்பு ஒருவர் உடல் நிறையை குறைப்பதற்காக பசியோடு இருக்கிறார், அல்லது உண்ணாவிரதம் இருக்கிறார், அல்லது வேலையில் மூழ்கி போனதன் காரணமாக காலையிலும் பகல் நேரத்திலும் அவரால் சாப்பிட முடியவில்லை, இரவில் தான் அவர் சாப்பிடுகின்றார். இந்த எல்லா நடவடிக்கைகளும் வெளித்தோற்றத்தில் நோன்பை ஒத்திருந்தாலும் கூட, சாப்பிடாமல் குடிக்காமல் அவர் இருந்த போதிலும் கூட அது நோன்பாக மாட்டாது. நோன்பு என்று கொள்ளப்படுவதற்கான காரணம், நான் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுகின்றேன், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடித்தான் நான் இவ்வாறு பசித்தும் தாகித்தும் இருக்கிறேன், இருந்து நோன்பு பிடிக்கின்றேன் என்ற அந்த நாட்டம், அந்த எண்ணம் நோன்புக்கு மிகவும் அவசியமானதாக ஆகின்றது. எனவே தான் எல்லா இமாம்களும் எந்த விதமான கருத்து வேறுபாடுமின்றி நியத் என்பது நோன்பின் கட்டாயமான கடமை என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே அல் குர்ஆன் இந்த கருத்தை எல்லா வணக்கங்களோடும் சேர்த்து இப்படி சொல்கின்றது. சூரத்துல் பையினாவில், ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, மிகவும் தூய்மையாக அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு சத்தியம் சார்ந்தவர்களாக அல்லாஹ்வே வணங்க வேண்டுமென்று அவர்கள் ஏவப்பட்டார்கள். இந்த வசனத்தில் வருகின்ற முஹ்லிஸீன, மிகவும் தூய்மையாக, அல்லாஹ்வுக்கென்று மிக தூய்மையாக, அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு, லஹுத்தீன அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு என்ற அந்த பிரயோகங்கள் அந்த நியத்தை தான் குறிக்கின்றன. இங்கு வருகின்ற இல்லா லியஅபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்பது வணக்கம் என்ற பொது சொல்லை கொண்டிருக்கிறது. அது நோன்பையும் தொழுகையையும் ஏனைய வணக்கங்களையும் குறிப்பதாக அமைகின்றது. எனவே அந்த வகையில் ஒரு வணக்கத்தில் ஈடுபடும் போது அல்லாஹ்வுக்கென்ற தூய்மையான எண்ணமும் அவனுக்கே கட்டுப்படுகின்றேன் என்ற மனப்பாங்கும் அவசியமாக அமைகின்றது என்று இந்த வசனம் சொல்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்று சொன்னார்கள். அதே போன்று குறிப்பாக நோன்பை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை நோன்போடு சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள். குல்லு அமலி இப்னி ஆதம் லஹு இல்லசோ, நோன்பை தவிர ஏனைய செயல்கள் அனைத்தும் மனிதனுக்கே உரியதாக அமைகின்றது. ஃபைன்னஹு லீ வான அஜிசிபி, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன். யதஉ தாமஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி, உணவையும் தனது மனோ இச்சையையும் எனக்காகவே அவன் விட்டு விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் வருகின்ற யதஉ தாமஹு வ ஷஹ்வதஹு மின் அஜ்லி, எனக்காகவே உணவையும் ஏனைய மன இச்சைகளையும் அவன் விட்டு விடுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த எனக்காக என்ற பிரயோகம்தான் இங்கு நீயத்தை, எண்ணத்தை குறிப்பதாக அமைகின்றது. எனவே இந்த வகையில் எண்ணம், நீயத் என்பது நோன்பின் ஏனைய வணக்கங்களின் ஒரு பகுதியாக அல்லது வாஜிபான ஒரு விஷயமாக அமைகின்றது. இமாம்களுக்கு மத்தியில் இப்படியான நோன்பை பொறுத்தவரையில் இப்படியான நீயத் என்பது நோன்புடைய அர்க்கான்களில் ஒன்றா, நோன்புடைய பகுதிகளில் ஒன்றா, அல்லது நோன்புடைய ஷருத்துகளில் ஒன்றா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாட்டை நாங்கள் இங்கே விரிவாக பார்க்காவிட்டாலும் கூட
அதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், நோன்பிலும் ஏனைய வணக்கங்களிலும் நீயத் என்பது கடமையானதாக அமைகின்றது என்பதனை நாங்கள் அந்த கருத்து வேறுபாட்டின் ஊடாக மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். இங்கு நீயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கருத்து இருக்கிறது. உண்மையில் இமாம்கள் ஈமான் பற்றி விளக்குகின்ற பகுதியிலே அல் ஈமானு யஸீது வயன்குஸ், ஈமான் அதிகரிக்கவும் குறையவும் செய்யும் என்று கூறிவிட்டு யஸ்தாது பித்தாத் வயன்குசு பில் மாஸ், வணக்கங்களால் நற்செயல்களால் ஈமான் அதிகரிக்கும், தீமைகளால் அது குறையும் என்று சொன்னார்கள். நற்செயல்களால் அதிகரிக்கும் என்பதன் பொருள், ஒருவர் வெறுமனே ஈமான் கொண்டுவது மாத்திரமல்ல, அந்த ஈமான் பலம் பெற வேண்டுமாக இருந்தால் நிறைய நற்செயல்களில் ஈடுபட வேண்டும். நற்செயல்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஈமானும் பலப்பட்டு கொண்டே செல்லும் என்பதுதான் இதனுடைய பொருளாகும். அப்படி நற்செயல் ஈமானை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் உள விழிப்பு நிலையோடு அந்நற்செயலை செய்வது அவசியமாக அமைகின்றது. நற்செயல் என்று நாங்கள் இங்கே சொல்வது வெறுமனே வணக்கங்களை மட்டும் குறிப்பிட மாட்டாது, மாற்றமாக எல்லா வகையான நற்செயல்களை, அது வணக்கமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும், அல்லது கல்வி வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும், இப்படி எதனோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நற்செயல்கள் என்பதனை பொறுத்தவரையில் அது ஈமானை பலப்படுத்துவதாக அமையும். அவ்வாறு பலப்படுத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு இந்த நீயத் அவசியமாக அமைகின்றது. நீயத் இல்லாமல் செய்யும் போதோ அது வெறும் இயந்திரத்தனமானதாக மாறுகின்றது. அதாவது ஒரு மனிதன் நான் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற உணர்வு பூர்வமாக நினைத்து கொண்டு அந்த குறிப்பிட்ட செயலை செய்யும் போதுதான் அது உண்மையில் ஈமானை பலப்படுத்துவதாக அமைகின்றது. எனவேதான் அல் குர்ஆன் பல இடங்களில், அல்லது கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் அல்லதீன ஆமனு வாமெலு சாலிஹாத், ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிபவர்கள் என்று தொடர்ந்து சொல்லி வந்திருக்கின்றது. எனவே அந்த வகையில் ஒருவர் உள விழிப்பு நிலையை ஏற்படுத்தி கொள்வதுதான் நீயத் என்பதன் பொருளாக அமைகின்றது. நோன்பு பிடிக்கும் போதோ அல்லது தொழும் போதோ அல்லது நேரடி வணக்கம் அல்லாத ஏனைய செயல்களில் ஈடுபடுகின்ற போதோ ஒருவர் அந்த உணர்வோடு நான் அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற உள விழிப்பினிடையோ அதை செய்யும் போதுதான் அது ஈமானை பலப்படுத்துவதாக அமைகின்றது. இதனைத்தான் நாங்கள் நீயத் என்று சொல்கின்றோம். இந்த நீயத்து நோன்பை பொறுத்தவரையில் மிகவும் அடிப்படையாக அமைகின்றது. ஏனென்றால் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் என்பதனை பொறுத்தவரையில் வணக்கம் அல்லாத ஒரு நடவடிக்கையாக அது பொதுவாக அவதானிக்கப்பட முடியும். அது வணக்கமாக மாற வேண்டுமாக இருந்தால் நோன்பு என்ற நீயத்து தான் அதனை வணக்கமாக மாற்றுகின்றது. எனவே இந்த வகையில் தான் நாங்கள் நீயத் மிகவும் நோன்பை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக மாறுகின்றது என்று நாங்கள் சொல்வோம். ஆனால் நோன்புக்கான நீயத்து வைப்பது என்பது, நீயத் என்ற சொல்லுக்கே எண்ணம் நாட்டம் என்பது பொருள். எனவே நோன்பு நோற்றல் என்பதும் எண்ணமாக இருந்தால், எண்ணத்தை மட்டும் கொண்டிருந்தால், அந்த நாட்டத்தை மட்டும் கொண்டிருந்தால், ஏற்கனவே நாங்கள் சொன்னது போன்று நான் இதனை அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன் என்ற உயிரோட்டமான எண்ணத்தை மட்டும் கொண்டிருந்தால் மட்டும் அது போதுமானது. வாயால் மொழிவது அதற்கான ஒரு வணக்கத்தின் ஒரு பகுதி அல்ல. எந்த இமாமும் நோன்புக்கான நீயத்தை வாயால் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை சொல்லவில்லை. எனவே அந்த வகையில் நோன்பு பிடிக்கின்றேன் என்பதனை வாயால் சொல்வது அவசியமற்றதாக மாறும். என்றாலும் நோன்புக்காக நீயத்து வைப்பது எப்போது என்பதனை பொறுத்தவரையில் இரண்டு அபிப்பிராயங்களை நாங்கள் காணுகின்றோம். முக்கியமாக இரண்டு அபிப்பிராயங்களை நாம் காணுகின்றோம். மாலிகி மதுஹபில் நோன்பின் ஆரம்பத்திலேயே, நோன்பு துவம்பதன் முதலாவது இரவிலேயே நீயத்து வைத்து கொண்டால் அது நோன்பு எல்லா நாட்களுக்கும் 29 நோன்பாக இருந்தால் அல்லது 30 நோன்பாக இருந்தால் எல்லா நோன்புகளுக்கும் அது போதுமானது என்பது மாலிகி மதுஹபின் கருத்து. எவ்வாறு ஹஜ்ஜி செய்கின்ற போது
ஹஜ்ஜை ஆரம்பத்திலே நான் ஹஜ்ஜு செய்கின்றேன் என்று நியத்து வைக்க வேண்டுமோ, அப்போது முழு ஹஜ்ஜிக்கும், அந்த முழு நாள் ஹஜ்ஜிக்கும், அது 4-5 நாட்கள் செல்கின்ற அந்த ஹஜ்ஜிக்கும் அது போதுமாக இருக்குமோ, அது போன்றது தான் முதலாவது நாளிலிருந்து கடைசி நாள் வரையில் இது ஒரு வணக்கம், நோன்பு ஒரு வணக்கம் என்ற வகையில் முதல் நாள் நோன்பு பிடிப்பதே போதுமானது, நியத்து வைப்பதே போதுமானது என்பது மாலிகி மதுஹபின் கருத்தாகும். ஆனால் பெரும்பாலான இமாம்கள் ஒவ்வொரு இரவின் போதும் நியத்து வைப்பது, அதாவது நான் நோன்பு பிடிக்கின்றேன் என்ற எண்ணம் கொள்வது, நான் அல்லாஹ்வுக்காக நோன்பை நோக்கின்றேன் என்று உயிரோட்டமாக அவர் நினைத்து கொள்வது ஒவ்வொரு இரவிலும் செய்ய வேண்டிய கடமை என்று, நோன்பின் ஒவ்வொரு இரவிலும் செய்ய வேண்டிய கடமை என்பது மிக பெரும்பாலான இமாம்களின் கருத்தாகும். ஏனென்றால் நோன்பின் ஒவ்வொரு நாளும் தனித்தனி வணக்கமாக அமைகின்றது. தனித்தனி முதலாவது நோன்பு, இரண்டாவது நோன்பு என்ற ஒவ்வொரு நாளும் தனித்தனி வணக்கமாக அமைகின்றது. எனவே ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியாக அவர் நியத்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை இன்னும் தெளிவாக கூறுகின்ற போது, ஒருவர் பிரயாணியாக இருந்தால், கடுமையான பிரயாணமாக அது இருந்தால், ஒரு சலுகை என்ற அடிப்படையில் அவர் நோன்பை விட்டு விடுகின்றார். அல்லது நோயாளியாக இடையில் மாறிவிட்டால், நோன்பின் இடையில் நோயாளியாக மாறிவிட்டால் அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டி வரும், விட்டு விடுகின்றார். அப்போது அவர் மீண்டும் ஆரம்பிக்கின்ற போது நியத்து வைப்பது அவசியமாக மாறுகின்றது. இந்த வகையில் தான் நோன்புக்காக நியத்து வைப்பது என்பது ஒவ்வொரு நாளைக்குமான, ஒவ்வொரு நாள் இரவும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக அமைகின்றது என்று நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே பெரும்பாலான இமாம்கள் கூறிய அந்த அபிப்பிராயத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லீம், ஒவ்வொரு நாள் இரவிலும் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு நோக்கின்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நான் நோன்பு நோக்கின்றேன் என்று உயிரோட்டமாக மனதில் சொல்லிக்கொள்வது அவசியமாக மாறுகின்றது. நாவால் மொழிய வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இதுதான் நோன்புடைய நீயத் எங்களுக்கு சொல்கின்ற கருத்தாகும். எனவே இந்த அடிப்படையில் நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. வாஹிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ரமலானை வெற்றிகரமாக பயன்படுத்த எம்மோடு இணைந்திருங்கள்.